ஆந்திராவில் அதிசயம், ஒரே வீட்டில் 83 பேர் வசிக்கும் 6 தலைமுறை கூட்டு குடும்பம். இதே நாங்க பிரமாதம். பேச்சுலர் ரூமுக்கு போயிருக்கீங்களா? ஒரே ரூம்ல 20 பேர் தங்கி இருக்காங்க. இதுதான் நீ எங்க போன நானும் பேச்சுலர் தான். அந்த பொண்ணு என்ன பிரமாதம். SIR வெளியாச்சு, ஒரு வீட்டுக்குள்ள 500 பேர் வாழ்ந்தாங்களே. மாட்டிக்கிட்டியா உண்மன் தானே போட்டோவோட இருக்குல்ல இந்த வீடு அட்ரஸ் 85 பேர் தானே. பாயிண்ட் புடிக்கிறான் பாரு. பாயிண்ட் பிடிக்கிறான் என்னோட டீம். ஒரே யாரா ஒருத்தர் அழியா நாசமா போவீங்க. இதுதான் பேசுங்க. நான் வரவா பயண ஆவணம் இல்லாத அமெரிக்கர் இல்ல வீரபாண்டி கம்யூனிஸ்ட் கட்சியில தமிழ்நாட்டில் குதிரை வேரம் நடந்து கொண்டுதான் இருக்கிறதா கம்யூனிஸ்ட் CPI மாநில செயலாளர் சொல்லியிருக்காரு. என்னப்பா நான் சொல்லி இல்லைங்க, என்னைய புடிச்சு எங்க கேக்குறீங்க? இதுக்கு முடி காட்டுறீங்கன்னா EBல இருந்த EB பத்தி கருத்து சொல்லி அவன் வந்து சின்ன பசங்களுக்கும் வாய்ப்பு தந்துருவான், பெரியவங்களுக்கும் வாய்ப்பு ஒரே தேர்தல கிடைக்குன்னா அது உள்ளாட்சி தேர்தல் தான். அதெல்லாம் இங்க இல்ல. குதிரை பேரம் நடந்திருப்பதாக ஒப்புக்கொண்டார். குதிரை பேரம் நடந்திருக்கா? யார் வீட்டுல குதிரை இருக்கு பாத்தீங்களா நீங்க? விஜயில குதிரை வந்துட்டு போறாரா? 2 பேர் 2 காலையை கத்துறாங்க. புலி போட்ட குதிரையிலான ஒரு குதிரை வேற இல்ல, எதுவுமே பேசல, எதுவுமே பண்ணலான்னாங்கல்ல. இப்ப வந்து CPI வந்து அது ஒத்துருக்கு. CPI இத மட்டும் நல்லா பேசு, கருத்து கேட்டா மட்டும் சொல்லாத, பயந்து ஓடி விடு. அதாவது சரி, CPI குதிரை ஒத்துழைப்பு. இங்கிலாந்துடன் நாளை பல பரீட்சை. மேஜிக் நிறுத்துவாரா மெஸ்ஸி? மேஜிக் நிகழ்த்துவாரா? வாய்ஸ் வருது. ஃபுட்பால் மேட்ச் நடக்குதுல்ல, IPL திருவிழா நடக்குது, நம்ம வந்து பயங்கரமா பாக்குறோம். இல்ல யாராவது ஃபுட்பால் பாக்குறது இருக்கீங்களா? என்ன ஃபுட்பால்னா என்ன? என்ன ஃபுட்பால்னா என்ன? ஒரு பந்து தடிக்கிட்டே போய் கூடல் போடுவாங்க. அது பாஸ்கெட் பால். இல்ல, ஒரு பந்து அடிச்சிட்டே போய் கட்டையிலே அடிச்சு ஒரு குட்டி இதுல தள்ளுவாங்க. ஹாக்கி அதெல்லாம் இல்ல. நான் கேக்குறது என்னன்னா, இப்போ வந்து இந்த யாரு ரொனால்டோவும் மெஸ்ஸியும் அதுல ஒரு டீம் வெளில போயிருச்சு. ரொனால்டோ வெளில போயிட்டாங்க. ஆமா, இப்ப மெஸ்ஸி மட்டும் தான் இருக்காரு. அர்ஜென்டினாவா அவரு? அர்ஜென்டினா. ஓகே, இப்போ வந்து அந்த டீம் தான் இப்ப வெளில போயிருச்சு. போன வாட்டி ஃபைனல்ல வந்து பிரான்ஸ் வெளில போயிருச்சு. ஜெர்மனி இப்போ ஃபைனல். இப்ப யாரு டீம் அடிப்பாங்க? நீங்க அர்ஜென்டினா தான் அடிக்கணும். அடிக்கணும். யார் அடிப்பா? டெர்மினேட்டர்னு போயிட்டாப்புல. அவர் இப்ப ஃபுட்பால்ல இருக்காரு. யாரு? அர்னால்டோ. அர்னால்டோ இல்ல, அர்ஜென்டினா. ரொனால்டோன்றீங்க? அர்னால்டோ. ரொனால்டோப்பா. அர்னால்டோ. இந்த காமெடிலாம் அங்கேயே அடிக்கணும். ரொனால்டோ இல்லடா. இப்ப ரொனால்டோ அண்ட் மெஸ்ஸின்னு 2 பேர் இருக்கிறாங்க. அவங்க என்னடா, அவங்க சண்டையும் அஜித் விஜய் சண்டை மாதிரி பெரிய சண்டையா இருக்கு. இவன் அவனை ஒத்துக்கிறது இல்ல, அவன் ஒத்துக்கிறது இல்ல. ஆமா, மெஸ்ஸிய சோம்பேறி பயங்கரனும். சரி, அது ஓகே. பிகில் டீம் என்னாச்சு? பிகில் டீம் வெளில போயிடுச்சு தம்பி. ஃபுட்பாலுக்கே செலக்ட் ஆகல. அதான் சொல்றேன், இந்த நம்ம வந்து அஜித் விஜய் சண்டை தான் உலகத்திலே பெரிய சண்டை, அதிமுக திமுக சண்டை தான் உலகத்திலே பெரிய சண்டை நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா அது இல்ல. கொடுத்துறாங்க. ரொனால்டோ சண்டையும் மெஸ்ஸி சண்டையும் தான் பெரிய சண்டை கொடுத்துறாங்க இல்லையா? ஆமா, ஓகே. அப்ப புருஷ முன்னாடி சண்டை உலகத்தையே பிரச்சனை. அடுத்து இந்தியாவுக்கு எதிரான முதல் நாள் இந்தியாவுக்கு எதிரான முதல் ஒரு நாள் போட்டி. இங்கிலாந்து அணி 258 ரன்களுக்கு ஆட்டமிழப்பு. நான் கிரிக்கெட் பார்த்தே ரொம்ப நாளா வருதுமா. நான் ரொம்ப கிரிக்கெட் பாப்பேன், ஆனா கிரிக்கெட் பாக்கல இருக்கு இந்த நாளா. இல்ல புரியல, எனக்கு மேட்ச் வரும். தம்பி, நாகர்கோவில் சிறையில் கட்டி வைத்து சித்திரவதை செய்து மாற்றுத்திறனாளி அடித்து கொலை, கை முறிவு, தலை, உடல் முழுவதும் 19 காயங்கள். பிரேத பரிசோதனையில் அம்பலம். 3 போலீசார் கைது.
அமைச்சர் கைதுன்னு ஒரு குட்டி நியூஸ் போட்டிருக்காங்க. லாக்அப் டெத். அதாவது சொல்லக்கூடாதா? சிறையில் உயிர் நீக்கம் அப்படி சொல்லி சிறை மரணம். மரணம் இல்ல உயிர் நீக்கம்னு சொல்லுமா? அவரே கொடுத்துறாரு உயிரை. 19 இடங்கள்ல அவங்க உடல்ல 19 காயம் இடத்துல இருந்திருக்கு. காயம். கை கால்கள் நெஞ்சு பகுதிகளில் காயம், வலது கையில் முறிவு, கை கால்களை கட்டி போட்டு தாக்கியதற்கான அடையாளம் உள்ளது, தலை பின் கழுத்திலும் காயம் அப்படின்னு இந்த போஸ்ட்மார்ட்டம். என்ன கேஸ்ல அவர் வந்து குட்கா வச்சிருந்தாரு கடையில ஏதோ 5 பாக்கெட் தான் வச்சிருக்காரு. 5 பாக்கெட் வச்சிருக்கீங்களா? இந்த மாதிரி 40 கோடி ஊழல் பண்ணையாததாக குற்றச்சாட்டப்பட்டிருக்கிற விஜயபாஸ்கர் அது பழைய கூட விடுங்க. இப்ப தாவேக்கா நிர்வாகி இந்த 120 கிலோ ராத்திரியா பெயில். இந்த பையன் வேற மாற்றுத்திறனாளி பையன். 5 பாக்கெட் அவர் 120 கிலோ. நம்ம வந்து குட்கா திறனதை நியாயப்படுத்தல, அது தப்புதான். அது உள்ள வச்சு அடிச்சு கொல்லணுங்கிற அளவுக்கு இல்ல அது. இது லாக்அப் உயிர் நீக்கம். இதனால நேத்து முதலமைச்சர் சாப்பிடவே இல்லையா? அப்படியே அவுத்து விடுவாங்க. டயட்ல இருந்தாரா? ஜூஸ் குடிச்சாரா? இல்ல கேக் சாப்பிட்டாரா? டிவிக்கு ஆட்சியில லஞ்சமே இல்லைன்னு சொல்லியிருக்காங்கல்ல, ஆனா லஞ்சம் வாங்கியிருக்காங்க. 1.5 லட்சம். 1.30 1.30 இல்லம்மா. 1.30 மாம்பாக்கம் டிவிக்கு செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட இணை செயலாளர் வீரா. லஞ்சங்கிற மேட்டர்ல வரேன். இப்ப இந்த மாற்றுத்திறனாளி அடிச்சு கொண்டு இருக்காங்கல்ல, அங்கேயே என்ன ஆயிருக்குன்னா சிறையில் மரணம் அடைஞ்சது. அவரே 25,000 லஞ்சம் கொடுக்காத வச்சுதான் கூட்டு போயிருக்காங்கன்னு ஒரு செய்தி இருந்திருக்குது, போட்டிருக்காங்க. ஆமா, ஒரு சிறிய பட்டி கடையில் சில பாக்கெட்டுகள் மட்டும் இருப்பதால 25,000 லஞ்சம் கேட்டாரு அப்படின்னு ஒரு பிட்டு நியூஸா போட்டுருக்காங்க. அப்ப வந்து குட்கா வச்சிருந்ததுக்கு அரெஸ்ட் பண்ணல. இல்ல, அதான் எல்லாம் சேர்த்துதான். அது காரணம் நீ லஞ்சம் கொடுக்காதது காரணம். குட்கா வித்துக்க ஒரு 25,000 கொடுத்துட்டு நானும் தம்பி இதெல்லாம் விசாரணையில இருக்குது. எல்லாமே விசாரணை இருக்குது. நாமளும் சும்மா விசாரணைன்ற மாதிரி சும்மாலாம் விசாரணை பண்ண முடியாது. பேசாம இரு, ஒரு தகவல் படிக்கிறோம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா டெல்டா ஆற்றுப்படுக்கையின் மணல் குவாரிகள் வந்து திறக்கிறாங்களாம். 12 வருஷத்துக்கு முன்னாடி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ 3 வருஷத்துக்கு அப்புறமா டிவிக்கு 3 வருஷமா டிவிக்கு வந்ததுக்கு அப்புறமா டிவிக்கு வந்துச்சா செய்தியை பார்த்து சமாச்சாரமே நடிக்கிருச்சுமா. என்னமா மண்ணும் தெரியாது. டெல்டா ஆற்றுப்படுக்கையின் மணல் குவாரிகள் திறப்பு, விவசாயிகள் அதிர்ச்சி. ஆமா, இதான் எழுதிட்டு வந்தேன், இதான் நான் படிக்கிறேன். அவ்வளவுதான் 5 செய்தியை சொல்லிட்டுடா, இனிமேல் டிஸ்டர்ப் பண்ணாதீங்களா. வருஷம் ஜூலை 12 இது மேட்டூர்ல இருந்து நீர் திறந்து விடுவாங்க. இந்த வருஷம் திறந்தே விடலையா? ஒரு செய்தி படிக்கிறேன், எனக்கு எப்படி சொல்றேன்னு தெரியல. வாயிலதான் சொல்லணும். இந்த செய்தியை படிக்கிறேன், அப்புறமா நீ சொல்லு. நீ எப்படி நண்ப? பித்தளை பாத்திரம் திருட சென்ற போது 22, 23 வயது வாலிபர்கள் பலாத்காரம் செய்த 74 வயது மூதாட்டி சாவு. அப்ப இதெல்லாம் பாலிமர் ஏத்த கண்டென்ட். எப்படி படிக்கணும்? பித்தளை பாத்திரம் திருட சென்ற போது அப்பாவி இளைஞர்களான 22, 23 வயது வாலிபர்களை அப்படின்னு படிப்போம். இல்ல இப்ப என்ன சொல்றது, என்ன சொல்றது? இப்ப பெண்கள் பாதுகாப்பு எங்க இருக்குது? இப்ப பெண்கள் இல்ல, வயசானவங்களுக்கே பாதுகாப்பு இல்ல. கேக்குறேன், 74 பாட்டிய வீடு புகுந்து இந்த மாதிரி பண்ணிருக்காங்க. அத நியூஸ் திருப்பி போட்டிருக்காங்க. திருப்பி எங்க திருப்பி போட்டிருக்காங்க? நீங்க என்ன படிங்க, திருப்பி படிங்க. 23, 22 வயது வாலிபர்கள் பலாத்காரம் செய்த 74 வயது மூதாட்டி சாவு. ஏன் தம்பி? இல்ல ரொம்ப கேவலமா அவமானகரமா இருக்குது. நம்மளாம் தமிழர்கள் என்று சொல்லுவதில் வெட்கப்படணும் நம்மளாம், இல்லையா? இப்ப இவங்க எந்த சாதியா இருப்பாங்கன்னு நான் கேட்பேன்ல. இவங்க சாதி பேசுறீங்களே, தலைப்பே வேற மாதிரி புரியும் படிக்க தெரியாதவங்களுக்கு. எப்படின்னா இது தலைப்பு எப்படி போட்டிருக்குன்னா, வீடு புகுந்து திருட வந்த திருடர்கள் 74 வயது மூதாட்டியிடம் பாலியல் அத்துமீறல் ஈடுபட்டதால் அப்படி வரணும். இவங்க இது எப்படி போட்டுருக்காங்கன்னா 22, 23 வயது வாலிபர்கள் பலாத்காரம் செய்த அப்படின்னு வந்ததுனால 24 வயது பாட்டி ஆகுது தலைப்பே. திருப்பி புரியுதுங்களா? அது அப்படிதான் போகும், கண்ணியாகும். ஆமா, வாலிபர்கள் பலாத்காரம் அப்படி வருது. இப்ப இந்த 22 பேர் போயிருக்கிறாங்கல்ல, இவங்க எந்த சாதி எந்த மதம் அப்படின்னு கேட்போம்ல. ஏன்னா தமிழ் பேசுறீங்கல்ல, சாதி பெருமை பேசுறீங்க, எல்லா பெருமையும் பேசுறீங்கல்ல.
இப்ப எந்த ஊரு இவனை யாரு சொல்லுங்க, நான் சொல்றேன். இவனை யாரு வளர்த்தெடுத்தது, எந்த சாதி வளர்த்தெடுத்துச்சு நம்ம கேட்போமா இல்லையா? இதுக்கு உங்க பங்கு இல்லையா? சாதிக்காரங்களுக்கு பங்கு இல்லையா? இதுல மதக்காரங்களுக்கு பங்கு இல்லையா? தன்னானே தானே. இதெல்லாம் முக்கியமான நியூஸ் ஆமா தான். ஆமா இதே மாதிரிதான் சென்னை கபடி பயிற்சியாளர் வந்து போக்சோ சட்டத்துல கைது. ஆமா, நம்ம ஒரு மேட்ரு ஒண்ணு கண்ணகி நகர்ல ஒரு மேட்ரு பேசினாங்கல்ல, ஒரு சர்ச்சையா இருந்துச்சுல. அந்த கபடி கோச் அவர் கொடைக்கானல்ல போய் குஜாலா இருந்திருக்கிறாரு, தூக்கி பண்ணிட்டாங்க, அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அப்ப அந்த ஆளு பண்ணது உண்மையா இருக்குது, போக்சோ ஆக்ட்ல வந்திருக்காரு. இந்த மாதிரியான செய்திகள்லாம் வரும் பொழுது அம்மன் ஒரு தமிழன் என்று சொல்லிக் கொள்வதில் நம்ம வந்து தலை குனிக்கிறோம் இல்லையா? ரொம்ப சீரியஸ் ஆயிட்டீங்களா? இந்த மாதிரி கருத்து சொல்லும் போது சைலண்டா என்ன சிரிச்சிருவாங்க, சிரிச்சிருவாங்க. ஆனா ஒரு பக்கத்தை 1 மணி நேரமா வச்சிருக்கீங்க, மனசாட்சி. அதுக்கப்புறமா தம்பி இருங்க நான் சொல்றேன், டாஸ்மார்க்ல போயிட்டு சரக்கு வாங்கியிருக்காங்க. அப்புறம் எங்க வாங்குவாங்க? ரேஷன் கடையில வாங்குவாங்க. நல்ல கேப் இப்படிதான் அடிப்பாங்க. இல்ல அது இல்ல, இந்த புள்ள முடிஞ்சிச்சா இல்லையா? இல்ல அது இல்ல தம்பி, அது சொல்ற போது சரக்கு வாங்கினார்கள் சாதிடாவே சொல்லுது. ஓகே ஓகே சொல்லுமா, சொல்லு. அதுல வந்து ஈ இருந்திருக்குதான் சரக்குக்குள்ள. சைடிஷா எடுத்து கருப்பு முறுக்கு திண்டு போயிட போறாங்க. பாட்டில் அடிச்ச பாட்டில் ஈ அது என்ன பிராணிங்க? இது பிராண சரக்குள்ள ஊத்தி சாப்பிடுவாங்க. என்ன பிராணம் இது? என்னது? இந்த பிராண சரக்குள்ள சரக்கு போட்டு அடிக்க மாட்டாங்க, ஊற வச்சுலாம் சாப்பிடுறாங்க. நீங்க தானே ப்ரோ சாப்பிட்டீங்க? தெரியாத மாதிரியே சொல்லுவாப்பலையா? நம்ம எடுத்து கொடுப்போமா, நம்ம மாட்டுவோமா? அடிச்சு இல்ல இப்ப தடுது இல்ல தம்பி, நீ தரு அடிச்ச, இதுதான் அடிச்ச செயல், புரியுதா? என்னமா டாஸ்மாக் சரக்கு வாங்கி ஈ உழுந்து போச்சு, அது எடுத்து போட்டு மீன் உள்ளது திங்கிறாங்க, சிக்கனு மட்டனு போட்டி எல்லாம் திங்கிறாங்க. உலகத்திலே உரிமை இல்லாத ஒரு இனம் இருக்குன்னா இந்த பக்கம் திரும்ப திங்கிறான் இல்ல, உலகத்திலேயே உரிமை இல்லாத ஒரு இனம் இருக்குன்னா அது மதுப்பிரிய இனம் தான். பக்கத்துல வந்துட்டு இல்ல இல்ல நான் என்ன சொல்ல வந்தேன், இதே ஒரு ஹோட்டல்ல கடந்திருந்தா நேரம் மான நஷ்ட வழக்கு போட்டு என்ன போடுவீங்க? என்னத பண்றது? மான நஷ்ட வழக்கு போட்டு கேட்டு வாங்கி சொல்ல ஒரு முக்கியமான மேட்ரு. இப்போ எல்லாரும் அவங்களுக்கு குரல் கொடுப்பீங்க. இப்போ வந்து டாஸ்மாக்ல விலை ஏத்தினாலோ என்ன நடந்தாலும் எவ்வளவு அட்டூழியம் நடந்தாலும் யாருமே வரைக்கும் கேட்கறது கிடையாது. என்ன இப்போ வந்து பிரியாணில விஷம் கலந்த இல்லது கெட்ட சிக்கனை சமைத்து கொடுத்த ஹோட்டல் கடைகள் சாப்பிட்டு 4 பேர் உயிரிழப்பு, 10 பேர் வாந்தி மயக்கம்னா அது பிரச்சனையாவது, கன்சியூமர் கோர்ட்டுக்கு போகுது, அந்த கடை இழுத்து மூடுறாங்க. சரக்குல ஒரு ஈ விழுந்திருக்குது, இத கண்டுக்க மாட்டேன். அவரோட மனசு குமுற நீதி கிடைக்கும் வரை போராடுறாங்க. குடிமகனா அதை கேட்டுட்டு இருக்காங்க. கன்சியூமரா இதுவும் ஒரு குற்றச்சாட்டு அப்படிங்கறத சொல்ல வர. அப்ப அந்த குடிமகனுக்கு உரிமை இல்லையா? அவருக்கு யாரு கேட்பாங்க? எவ்வளவு சரக்கு எவ்வளவு? மறுபடியும் என்ன கேக்குறப்ப தம்பி ஏதோ நீங்க எல்லாம் ஒண்ணுமே தெரியாத மாதிரியும் 140 அதை கொடுத்து அவன் வாங்கி இருக்கிறாங்க. அதுக்காக சொல்றேன். இல்ல நான் உண்மையிலே சொல்றேன். இப்போ ஒரு படிச்சவன்னா போட்டு வாங்கிக்கிறான், அவன் செத்து இருந்தானா என்ன பண்ணிருப்பீங்க நீங்க? வேணா இருங்க, நம்ம குரூப்ல ஒரு ஆள் இருக்காப்ல, அவர்கிட்ட கேட்போம். குழந்தைகளை தம்பி, மருத்துவ அலுவலர்களுக்கு பணி நியமன ஆணைகளை முதல்வர் விஜய் வழங்கினார். நல்லது பண்ணிருக்கிறாரு. கூட்டத்துல வச்சிருக்கீங்க, வாட அடிக்குது தாவே. மாட்டிக்கிட்டியா? அது பிரச்சனை இல்ல. இப்ப இவரு கூட்டத்துக்கு நடுவுல போய் உட்கார்ந்து வந்து போட்டோ எடுத்தாராம். அதெல்லாம் எடுத்தாருங்க, அங்க பேசவே இல்லை. அதை கேட்டீங்களா? பேசவே இல்லை, ஒரு வாரம் பேசவே இல்ல. பக்கத்துல இல்ல பக்கத்துல போய் உட்கார்ந்தா அப்படி இல்ல, நியூஸுக்கு வாங்கடா சிரிச்சுக்கிட்டு நல்லா காது கொடுத்து கேளுங்க. பக்கத்துல உட்கார்ந்து இந்த பசங்களோட சில கான்வர்சேஷன் நடத்தினாரு அவரு. பக்கத்துல உள்ள உட்காந்து இந்த பிள்ளைங்க பொண்ணுங்க பசங்க கூட கான்வர்சேஷன் பண்ணி
கொஞ்சம் நடத்தினாரு. ரீக்ரியேட் பண்ணுவோனே. என்னத்த? இது கலவி இல்ல கல்வி. நீங்களும் பாருங்க படம். அண்ணா நீங்களும் நடுவுல உட்கார்ந்து இருக்கிறீங்க விஜய் மாதிரியே. எப்படி? நான் சிரிக்க மாட்டேன், பேசாம இல்ல. கூட்டத்துக்கு நடுவுல உட்கார்ந்து இருக்கிறதுனால இவர் மக்களில் ஒருவன், நான் வந்து என்னை மக்கள்ல இருந்து அந்நியப்படுத்துறீங்க அப்படின்னு தொடர்ந்து பேசிட்டே இருக்கிறதுனால இந்த மாதிரி எல்லாம் போட்டோ போட்டு நம்ம ஏமாத்துறாப்புல. இந்த மக்கள்கிட்ட சொல்லணும், நீ கூட்டத்துல உட்கார்ந்து இருக்கிறதெல்லாம் மேட்டர் இல்ல, கூட்டத்துக்கிட்ட பேசணும் இல்லையா? கையே கொடுக்க மாட்டாரு. பிரஸ் மீட்ல நல்ல விஷயத்தை இவ்வளவு சொல்ல வந்திருக்காரு, இவ்வளவு நேரம் அந்த மனுஷனை தடுத்து வச்சு பிரஸ் மீட்ல பேசணும். சும்மா கூட்டத்துல போய் கும்மி அடிக்கிறதுலாம் இங்க வேலை இல்ல, தனியா நின்னு பேசணும். இப்படி போட்டோ கொடுத்து போஸ்ட் கொடுத்துட்டா நாங்க மறந்துடுவோமா? அடுத்தது வந்து பட்ட பகல ஒரு பெண்ணோட வீட்டுல புகுந்து அறிவால் வெட்டு நடந்திருக்கு. நீங்க 3 பேர் தூக்கிடுங்க, படிக்கல. நானும் இந்த பிள்ளை தான் படிச்சுட்டு இருக்கிறோம். இந்த பிள்ளை எப்படி படிக்கிறதுக்கு அவர் படிப்பாரு. டைமிங்ல படிக்கணும். சொல்லு. அறிவால் 1718 மாடுகள் பிடிபட்டு 1.24 கோடி படிச்சிட்டியாமா அபராதம். விற்பனை தொடர்பான விவரங்களுக்கு அணுகுவீர் தினகரன். படிச்சா எப்படி படிக்கிறது? இது நியூஸா? அது ஏன்னா சந்தா விமர்சனத்தை படிச்சு இப்ப இது நீங்க சந்தா அதிகமானதானே இந்த பத்திரிகை ஓடும். இந்த பத்திரிகை ஓடுறதால இன்னைக்கு நம்ம கண்டென்ட் பேச முடியும். அப்ப இது செய்தி தானே. ஆமா ஆமா. செல்லுமா நீ சொல்ல வந்தியா? அறிவால் வெட்டு நடந்திருக்கு, யாருக்கா தெரியுமா? அறிவால் வெட்டு அறிவால் வெட்டு எங்க நடந்திருக்குது? கள்ளக்குறிச்சியில. என்னவா? வந்துட்டு பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கு வந்து நோ சொல்லிட்டாங்க போல, அதனால மாமியார புந்து வெட்டி விட்டாரு. புரியல எனக்கு, திருப்பி சொல்லு. நான் சொல்றேன். அதாவது மாப்பிள்ளை வந்து பொண்ணு கேட்டிருக்காப்ல, சரி, அதுக்கு வந்து மாமியார ஒத்துக்கல. எந்த மாமியாரு? அந்த பையனோட மாமியாரு. இந்த பையன் என்ன பண்ணிருக்கான், பொண்ணை விட்டுதான் உள்ள போயிருக்கிறான். பொண்ணை விட்டு உள்ள போயிருக்கிறான், எடுக்க மாமியார் வந்திருக்குது, மாமியாரா போட்டா. அப்ப இந்த பொண்ணையும் போட்டுக்கிறான், அந்த பொண்ணு ஆஸ்பத்திரியில கிடக்குது. இல்லனமா? சிங்க பெண்கள் என்ன ஒவ்வொரு வீட்டுக்குள்ள சிங்க பெண்கள் இருக்கும். சிங்க பெண்களை உருவாக்க வேண்டும். அது இல்ல, நேத்து ஒரு டிவிக்கு பெண் ஒருத்தவங்க அழுது வீடியோ போட்டுருந்தாங்களப்பா. அப்படியே நிறைய பேர் ஒரு அட்டாக் நோட் பண்ணிக்கோங்க எடிட்டர்ஸ், எனக்கு ஒரு அட்டாக் விழுந்திருக்கு. அப்படியா? ஓகேப்பா, நன்றி வணக்கம். இன்னும் முடிச்சுட்டீங்க, அவர் ஏதோ பாத்துட்டு இல்ல அவரு நன்றி வணக்கம். நன்றி வணக்கம்.